வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணி பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கோடை காலம் நடக்குதுங்க இல்லையா? இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதுக்கான ஒரு சிறப்பான பழமாக இருக்கும். தர்பூசணி பழத்தில் 92% நீர் சத்து, கலோரிகள் 30 கிலோ கலோரிகள் வந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் 7.6 கிராம், விட்டமின் சி 8.1 mg, பொட்டாசியம் 112 mg இந்த அளவுக்கு எல்லாமே இருக்குங்க. இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு இந்த தர்பூசணி பழம் கொடுத்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தர்பூசணி பழங்கள் இருக்கக்கூடிய லைகோபின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கொழுப்பை வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியாமல் தடுக்கிறதுக்கும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும், ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்கள் இருந்தாலுமே அதை வந்து நமக்கு தளர்த்தி அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்படாமல் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்தத்தை வந்து சீராக வைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். தர்பூசணி பழங்கள் இருக்கக்கூடிய சிட்ருலின் என்ற அமினோ அமிலம் வந்து ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சீராக்குது. இதனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது, பிபி பிரச்சனையும் இருக்காது. போதுமான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. பன்மடங்கு உங்களுடைய இதயம் பலமாக இருக்கணும்னா தர்பூசணி பழங்களை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடலில் நீர் சத்தை பராமரித்துக் கொள்வதற்கு தொடர்ந்து தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ 92% மேல நீர் சத்து தர்பூசணி பழங்கள் இருக்குங்க இல்லையா? இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழம் எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய உடல் வந்து வறட்சி ஏற்படாமல் சுறுசுறுப்பாக எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும்போது அன்றைய நாளில் நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செய்வோம். சுறுசுறுப்பாக அந்த வேலைகளை செஞ்சு முடிப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படின்றது இருக்கவே இருக்காது. உடல்ல நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக தான் தர்பூசணி நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து தாகத்தை தணிக்கிறதோடு உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நமக்கு வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. கழிவுகளையும் முறையான வெளியேற்றிவிடும். அன்றைய நாளில் நமக்கு அந்த தோல் தொடர்பான பிரச்சனைகளோ, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளோ, அல்லது வெப்பவாதமோ, மயக்கமோ, சோர்வோ, தலைவலியோ எதுவுமே வெயிலினுடைய தாக்கத்தால் வராமல் நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக பராமரித்துக் கொள்வதற்குமே தர்பூசணி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண்கள் நலம் பெறுவதற்கு தர்பூசணி பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தர்பூசணி பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாட்டை வந்து நமக்கு தடுக்குது. மாகுலர் டீஜெனரேஷனை வந்து சரி பண்ணிட்டு கூர்மையாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கண் பார்வைகள் எல்லாத்தையுமே போதுமான அளவுக்கு விட்டமின் ஏ சத்து கொடுத்து கண் பார்வை கூர்மை பெற வைக்கிறதுக்காக தர்பூசணி ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், இந்த விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, மாலைக்கண் நோய் ஏற்படுவது, கண்புரை ஏற்படுவது, பார்வை வந்து குறைந்து இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கூர்மையான பார்வை திறனை நீங்கள் பெறணும் அப்படின்னா தர்பூசணி பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதுங்க தர்பூசணி பழம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ சத்து தர்பூசணி பழங்கள் இருக்கிறதால இது உங்களுடைய உடலில், குறிப்பாக உங்களுடைய சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தியை அதிகரிக்கும், சருமத்தை இளமையாக மாற்றும், பொலிவாக மாற்றுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வயதான சரும தோற்றம் வந்து தெரியாது. இப்போ கோடை காலங்களில் குறிப்பாக உங்களுடைய சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். கருமையான நிறம் மாற ஆரம்பிக்கும், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், இந்த மாதிரி சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா? அதை நீங்கள் சரி பண்ணணும்னா கோலஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்துகிறதுக்கு தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். நீரேற்றம் சருமத்தில் வந்து இருக்கிறதால சருமத்தில் வறட்சி முதல்ல உங்களுக்கு தென்படாது, சுருங்கிய தோலமைப்பும் இருக்காது. உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இளமையாக தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கணும். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தர்பூசணி வந்து ஒரு சிறந்த இயற்கையான சிறுநீர் பெருக்கியாக, நேச்சுரல் டயூரிக்காக செயல்படுதுங்க. இது வந்து சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நமக்கு வெளியேற்றுவதற்கும், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கும், உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவையுமே கட்டுப்படுத்துறதுக்கு தர்பூசணி பழம் பெரிதும் துணை புரிகிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீரக வழியாக நம்முடைய சிறுநீர் வழியாக வெளியேற்றி விடப்பட்டு விடுவதற்கு, சுறுசுறுப்பாக நம்முடைய உடல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோயை தடுத்து கொண்டு அந்த புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு தர்பூசணி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் தாங்க. தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின், விட்டமின் சி ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து செல்களினுடைய சிதைவை தடுத்து குறிப்பாக செரிமான மண்டலம் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை
பெறுவதற்கும் பரவிருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதோடு தாண்டி உங்களுக்கு பரவாமல் முறையை தடுக்கிறதுக்குமே தர்பூசணி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழம் அப்படின்றதால இதை கிடைக்கும் போதே அளவாக எடுத்துக்கொண்டு வளமான நன்மைகள் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.